வணக்கம். விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கிளாஸ் நம்பர் 8. இந்த 8வது வகுப்பு உங்களுக்கு 2 பாகமாக இருக்கும். அதாவது முதல்ல ஒரு விஷயம், ஏன்னா நமக்கு அந்த அந்த நம்ம ஒரு 10 மினிட்குள்ள பண்ணணும்னு பாக்குறோம். ஸோ இந்த அமைப்புகள் 2 பாகமாக முதல்ல ஒன்று ரிலீஸ் ஆகி அப்புறம் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புக்கு கிரகங்களின் பார்வைகள் அப்படின்ற அமைப்புகள்ல இப்ப சனி 10ஆம் பார்வையா பாக்குறாருங்க, செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குறாருங்க, குரு 7ஆம் பார்வையா பாக்குறாருங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை பத்தி பேசுறோம்ல. அந்த பார்வை அமைப்புகள் என்ன அப்படின்றத இன்றைய 8வது வகுப்பு கிளாஸ்ல நம்ம எல்லா கிரகங்களுடைய தன்மையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நேரடியாக கிரகங்களின் பார்வை அப்படின்ற தலைப்புகள்ல போயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டாங்களாமா? கிரகங் பார்வை. ஓகேங்களா? கிரகங்கள் பாக்குது அப்படின்றாங்க. எங்க பாக்குது, எப்படி பாக்குது அப்படின்ற விஷயம் தான். ஓகே, முதல்ல நான் சைட்ல வந்து ஜோதிட நுண்ணறிவு கிளாஸ் 8ஆமா? கிளாஸ் 8. ஓகே, முதல்ல கிரகங்களுக்கு எந்த மாதிரியான பார்வை அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். முதலில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த மக்கு பென் கொஞ்சம் நல்லா இருக்குமா, எழுத்து பெருசா தெரியுது. செவ்வாய், ராகு, குரு, சனி. இது ஆர்டர் ஏன் இப்படியே எழுதுறோம்னாக்கா தசா புத்திகள் இந்த ஆர்டர்ல தான் நடக்கும். சனி, புதன், கேது, சுக்கிரன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிரகங்களின் பார்வை. இதை கொஞ்சம் எழுதிக்கிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சூரியனுடைய பார்வை 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. பாப கிரகங்கள், அதாவது ராகு கேதுக்களை தவிர்த்து, இதையும் ஒரு தனி சப்ஜெக்டாவே எடுக்கிறேன். ஓகே, சூரியனுக்கு 7ஆம் பார்வை இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஆனால் அது சிம்மத்துக்கு மட்டுமே செயல்படும். சிம்மத்துக்கு மட்டும். அதாவது கும்பத்திலிருந்து அவர் இங்க பார்க்கும் போது மட்டும் இந்த பார்வை செயல்படுது. ஓகேங்களா? அடுத்து சந்திரனுக்கு ஒளியாக இருக்கிற பட்சத்துல நேரடியான 7ஆம் பார்வை இருக்கு. ஓகே, இயல்பாக சந்திரனுக்கு 7ஆம் பார்வை இருக்கு. விதிவிலக்கோட அமாவாசை சந்திரன்னா இவருக்கு பார்வையே இல்லை. பார்வை என்பது ஒளி சிதறல். இவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்துல, பௌர்ணமி பொழுது உருண்டையாக ஒளி பொருந்திய நிலையில இருக்கும் பொழுது 6ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் இந்த ஒளியின் சிதறல்கள் இருக்கும். அதாவது சந்திரன் வந்து ஒளியாக இருக்கும்போது 6, 8ஆம் பாவகத்துக்கும் அந்த ஒளி சிதறல்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்படி அவருடைய பார்வை பட்டு இப்படி சிதறக்கூடிய அமைப்பு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய தன்மையில ஒரு, சரி இதை போர்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி இருங்க, இது போர்ட்லயே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக இதுக்கு நம்ம தனியா விளக்கங்கள் கொடுக்கிறோம். அமாவாசை சந்திரன்ற தன்மையில. ஓகே, செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை இருக்கு. ராகு பார்வை இல்ல. ஏன் இல்ல? என் மேல வெளிச்சப்படுது, அதனால நான் பேசுறேன். காரணம், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இல்ல, என் மேல வெளிச்சம் படாது, நான் இங்க இல்ல. நேரடியா எனக்கு பின்னாடி இருக்கிற பொருள் மேல வெளிச்சம் படும். அப்ப ஒரு கிரகம் இருந்தா தான் பிரதிபலிக்கும். என் மேல பட்டா தான் ஒளி சிதறல் வரும். நான் தான் அங்க இல்லையே, நான் ஒரு இருட்டு, என் மேல வெளிச்சம் பட்டா நான் காணாம போயிருவேனே தவிர என்னால பிரதிபலிக்க முடியாதுன்றனால இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் பார்வை இல்லை. இவங்க லைட் அடிச்சோன்னே காணாம போயிருவாங்க, அதனால பார்வை இல்லை. அதே மாதிரி கேதுவுக்கும் பார்வை இல்லை. இந்த ராகு கேது கொஞ்சம் முக்கியமானவங்க, இல்லை. ஓகே, அடுத்ததாக குரு சூப்பரானவர் இல்ல. லக்னத்துல இருந்து 1ஆம் இடத்துல எங்க இருந்தாலும் 1ஆம் இடத்தையும் 5, 7, 9ஆம் இடத்தை குரு பாப்பாரு. சனி கொஞ்சம் ஸ்பெஷல். 3, 7, 10ஆம் பார்வையாக பாப்பாரு. புதன் 7ஆம் பார்வையா பாப்பாரு. ஆனாலும் இதுல சில விஷயங்கள் இருக்கு.
உண்மையிலே பாக்குறாரான்ற அமைப்புகள்ல பாவகங்களை தொடர்பு கொள்ள முடியக்கூடிய பாவகங்களை சுபத்துவப்படுத்துற அளவுக்கு புதனுக்கு வலிமை இல்லை. அடுத்ததாக சுக்கிரன் 7ஆம் பார்வை மட்டும். ஓகேங்களா, இதுதாங்க பார்வை. ஓகேங்களா, இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த பார்வை இருக்கும். இதெல்லாம் புக்கு பாத்துறாதீங்க தயவு செஞ்சு, பலனே சொல்ல முடியாது. அப்புறம் பாவங்க வயிற்று பிழப்புக்காக பரிகாரம் சொல்றோம்ட்டு கதறிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, இப்ப சூரியனோட அமைப்பு சொல்லிட்டோம். ஓகே, சூரியன் இங்க இருந்தாருன்னா மட்டும், சூரியன்னா சன், சூரியன் இங்க இருக்கிறாரு, இந்த இடத்துல மட்டும் அவருடைய 7ஆம் பார்வையாக 1 2 3 4 5 6 7ஆம் பார்வையாக தன்னுடைய சிம்ம வீட்டை தொடர்பு கொள்வாரு. மோஸ்ட்லி அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குள்ள, ஏன்னா சிம்மம் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துலதான் நீங்க அரசு அதிகாரி. ஓகேங்களா, சரி, இப்ப சூரியனோட அமைப்பை பார்த்துட்டோம். இப்ப சந்திரனோட அமைப்புகளை பார்ப்போம். கடகராசியில கடகத்துல சந்திரனை போடலாம். ஓகேங்களா, சந்திரன், இந்த சந்திரனுடைய ஒளியை நிர்ணயம் பண்றது யாரு? சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காருன்னு. ஓகே, இந்த இடத்துல ஒருவேளை சூரியன் இங்க இருக்கிறாரு. ஓகேங்களா, சூரியன் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள், சந்திரன் இருக்கிற இடம். இப்ப இந்த இடத்துல சூரியன் ஒளியான அமைப்புகள் இருக்காரு. ஒருவேளை இந்த இடத்துல சூரியன் இருக்காரு. நான் 3 மாதிரியா விளக்குறேன். சூரியன் இந்த இடத்துல சந்திரனுக்கு ஒளி குறைஞ்ச நிலையில இருக்கு. ஒருவேளை சூரியன் இங்க இருக்கிறாரு. இந்த 3 அமைப்புகளையுமே நான் விளக்குறேன். சூரியன், ஓகே, இந்த சந்திரனுக்கு ஒளி கூடங்க. ஏன்? சூரியனுக்கு நேர் எதிரில நேரடியாக இங்க புதன் இருக்காரு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்வைக்கு இந்த இதை சொல்றேன். குரு சுக்கிரன் வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்புகள்ல எப்பயுமே சந்திரன் இவரோட புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பக்கத்துல இருக்காருன்னா ஒளி இழந்த நிலையில இருக்காருன்னா, இந்த சந்திரன் ஒளியான சந்திரனோட ஒளி 45 டிகிரி, குருவை விட சுபர். அடுத்த கிளாஸ்ல சுபர் பவர் கிளாஸ் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். குருவை விட முதலாவது நிலை சுபர் பௌர்ணமி சந்திரன். இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு நேரடியாக இந்த 7ஆம் பாவகம் 7ஆம் வீடை சுபத்துவப்படுத்த முடியும். இந்த ஒளி சிதறல், இவர் பௌர்ணமி சந்திரன்ற காரணத்தினால இந்த ஒளி சிதறல் அப்படியே இங்க 8ஆம் பாவகத்துக்கு, அப்படியே இங்க 7ஆம் பாவகத்துக்கு அந்த ஒளி சிதறல் கிடைக்கும். இதனால பாவகம் சுபத்துவம் அடையுமா? இந்த வீட்டுக்கு 6லயும் 8லயும் இருக்கிற பாவகம் சுபத்துவம் அடையாது. இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் குரு புதன் சுக்கிரன் மாதிரியான சுப கிரகங்கள் 6 8ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல ஒளியை பெறுவாங்க. ஒருவேளை இந்த இடத்துல சனி இருக்கிறாரு, இந்த இடத்துல சந்திர அதியோகம் பாப அதியோகமா மாறி சனியின் கெட்ட கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்தும். அப்ப இந்த இடத்துல இருக்கும். அப்ப பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்துல இந்த 6 7ஆம் பாவகத்தை அவரால் சுபத்துவப்படுத்த முடியும். ஓகே, அடுத்ததாக